யூதாஸ் தேவனை அறியவில்லை. அவன் தேவனை என்னவா கூப்பிட்டான்? ரபி, போதகரே என்றான். ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே இருக்கிறதுல ஒருவன் எனக்கு காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னும் போது அவன் உணர்வடையில். எல்லாரும் ஆண்டவரே நானா நானான் என்று கேட்குறாங்க. ஆனால் இவன் மாத்திரம் கடைசியாக கேட்குறான், ரபி நானோ அப்படின்றான். ஆண்டவர் நீ தான்பா அப்படின்ட்டார். அப்போ கூட அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அது மாத்திரம் இல்லை, அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வந்தபோது அவரை முத்தம் செய்து அவரை காட்டி கொடுக்கும் போது ரபி நீர் வாழ்க அப்படின்றான். அவரை என்னன்னு கூப்பிட்றான்? மறுபடியும் ரபி, போதகரே அப்படின்றான். அப்போ இவர் ரட்சகர், இவர் ஆண்டவர், இவர் மீட்பர், இவர் மெய்ப்பர், இவர் மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் அறியவில்லை. ஆண்டவரே, யூதாசை போல உம்மோட கூட இருந்து கூட உண்மை அறியலப்பா. அவன் அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் உண்மை அறியணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் யார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் அறிய வேண்டும். உண்மையிலே வளர வேண்டும், உண்மையிலே பெருக வேண்டும், உண்மையிலே பலப்பட வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேளுங்க, உம்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்புங்க ஐயா. உடைய சத்தியத்தினால் என்னை நிரப்புங்க ஐயா. நீர் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் புதிய புதிய காரியங்களை அறியட்டும். நீர் வானாதி வானம் கொள்ளாதவர் ஐயா, இந்த வையகமே அறிய முடியாதவர் ஐயா. ஆண்டவரே, உண்மை நான் அறியட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் அறியட்டும் ஆண்டவரே. என் வாழ்நாள் முழுவதும் கொடுத்தாலும் உண்மை முழுத்த அறிய முடியாத ஐயா. நீர் அவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, நீர் அவ்வளவு பெரியவரப்பா. என்னை கொடுக்கிறேனப்பா, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னை உருவாக்குங்க ஐயா, என்னை நடத்துங்கப்பா.